guys, welcome to my channel. I'm Dayalan. நம்ம ஒரு கேமர் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கேமிங் பண்ணுவேன். நான் கேமிங் பார்த்து நல்லா தெரியும். சில ஃபோர்ட்நைட், மைன்கிராஃப்ட், ஈவில், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கேம் நான் விளாண்டுருக்கேன். எனக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியும். அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சர்வே கிரியேட் பண்ண போகிறோம். இந்த சர்வே கேமில் நம்ம எப்படியாவது ஃபேக் பண்ணாமல் சீட்டிங். எனக்கு ரொம்ப ஒரு பேட் ஹேபிட்னா இந்த கேம்ஸில் வந்து சீட்டிங் பண்ணுறது தான். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ட்நைட்டு எக்ஸாம்பிள் மைன்கிராஃப்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணேன்னா 10 நிமிஷம் கூட அவள் டக்குன்னு கிரியேட்டிவ் போட்டு எல்லா பொருளையும் எடுத்துப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கிரியேட்டிவாக போட்டு வரலாம். ஒரு சர்வைவல் பிளேயர் நம்ம ஆகணும் அப்படின்னு நினச்சி சர்வே பிளேயராக ஆகணும். ஒருத்தங்க இந்த சவுண்டெலாம் போடுவான். இந்த சவுண்ட் நான் கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மைக்கில் ஏமாற்றுறது. நான் மொபைல் ஃபோனில் தான் பேசுகிறேன். நான் கிரியேட்டிவ் கொடுத்தேன். அது எப்படி வரப்போ எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒரு வில்லேஜ் வந்து நல்ல ஸ்பான் ஆகும். அங்கே வந்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம். இந்த மைன்கிராஃப்ட் தான் நமக்கு இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 கடைசியாக நம்ம பிடிக்க போகுது. டைமண்ட் கீர் எடுத்து ஹண்டர் ட்ராகனை போட்டு தள்ளிட்டு பேஸுக்கு வந்துட்டு நான் கீப் பண்ணிட்டு போனாக்கா அது ஒரு சீட்டிங் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதாவது கேமிங்கில் வந்து நம்ம வந்து சீட்டிங் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். செக்யூரிட்டி போடுவாங்க. செக்யூரிட்டியில் பிடிச்சி சர்வேவெல்லாம் இருக்குது. சர்வே பண்ணி நம்மளால் முடிஞ்சது நிறைய பில்டிங் கட்டி க்ரியேட்டிவ் மாதிரி பண்ண முடியாது. க்ரியேட்டிவாக கொஞ்சமாக பண்ணுறது தான் என்னோட பிடிக்கும். இதுதான் என்னோடய ஆசை. இந்த ஆசைக்காக இதை பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்பாக்ஸு, விண்டோஸு, ஆண்ட்ராய்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வரானுங்க. இங்கே சர்வேன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு ஜங்கில் தான் ஸ்பான் ஆகிருக்கும். நல்ல ஸ்பானு. உடனே நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு வுட்டு கலெக்ட் பண்ணுவோம். மைன்கிராஃப்டில் வுட்டு தான் ரொம்ப எசென்ஷியலான பொருள். ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பார்த்துருங்க, எல்லாமே இந்த வுட்டு தான் கன்சியூம் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி பார்ட் 1ல் எப்படியாவது நம்ம அயன் கேரி எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். முடியலன்னு வீடியோ முடிஞ்சிடும். நம்ம வந்து உடையது கேஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சு பிக்காக்ஸ் செஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஸ்வாடு, இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய செஞ்சுட்டு ஒரு ஆக்ஸ் இல்லை, ஒரு ஷவல் இல்லை, கொஞ்சம் இன்னும் நிறைய வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் செஞ்சு ஒரு ஷவல் வாங்கிட்டேன். நம்மகிட்ட ஆல்ரெடி ஷவல் இல்லை. நம்மகிட்ட உடன் பிக்காக்ஸில் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் போகிறதுக்காக நல்லா ஒரு இடத்த பார்க்கலாம். சரி, இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அப்புறம் நம்ம கண்டிப்பாக ஸ்டோனில் மாறிட்டு அயனில் மாறணும். அதுக்கு ஒரு பிக் கேவ் வேணும். கேவ் தரம்போது இங்கே ரெண்டரிங் ஆகிடுது. 2.5 hours டைம் ஆகுது. அதனால 2 hours. நல்லா ஒரு வாட்டர் கேவ் கிடச்சிச்சு. சொன்னால் அந்த வாட்டர் கேவ் இங்கே நிறைய காய்ஸ் கேம் ஸ்டார்டிங்கில் 2 அயன் கிடச்சிருக்கு. நான் ஃபேக்லாம் பண்ணல காய்ஸ், சத்தியம் ஃபேக் பண்ணால் நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்பான் போட்டேன். கிட்ட வந்துடுது. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அயன் எடுக்க சொல்லி நம்ம ஸ்டோன் எடுத்தாலும் அதை பண்ண முடியும். ஸ்டோன் எடுத்துக்கணும். ஸ்டோனில் ஐயர் இருக்கும் அயனு. அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். சவுண்டை வெறும் 30 ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 36 அப்படிதான் தேவைப்படும். ஏன் அவ்வளோ நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஒரு வீடு கட்டுவான்னு அவசியம் நல்லா தேவைப்படும். இந்த வேர்ல்டு எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த வேர்ல்டு நம்ம ரெடி பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரமாக யாரும் ஆனால் அயன் கடைக்கு உள்ளே போயிட்டுருப்பேன். கேவுக்குள்ளெலாம் போயிட்டு காசு லாவலில் சுற்றுறது இல்லை. ஆனால் இதில் வந்தவொடனே கிடைக்கும். அந்த இடத்த நம்ம மாற்றிடக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எங்கடா விட்டுறோம் எனக்கு தெரியாது. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். தேவையான அயன் நிறைய நமக்கு வேணுமே. சரி, கொஞ்சம் வுட்டை மைண்ட் பண்ணாமல் வுட்டை மைண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிடணும். நான் வந்து எப்போவுமே ஒரு வீடியோக்கு நான் ப்ராக்ரஸ் பண்ண மாட்டேன். ஒரு வீடியோ முடிஞ்சுன்னா அடுத்து நான் அது வேர்ல்டில் ப்ராக்ரஸ், வேறு ஏதாவது வேர்ல்டில் ப்ராக்ரஸ், இந்த வேர்ல்டில் நான் ப்ராக்ரஸ் அப்படியே விட்டுருவேன். அடுத்த வீடியோ போகிறப்ப தான் என்னால் சாயங்காலம் வீடியோ போட முடியுது. இந்த வேர்ல்டு நம்ம கண்டிப்பாக
நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், ஏன்னா ட்ரை பண்ணுவேன். ஆனால் புது ஃபோன் வாங்குறப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். இந்த வேர்ல்டை என்னால் விட்டு போக முடியாது guys. ஆக்ஸு ஸ்வாடு எல்லாமே இருக்குது. நமக்கு ஷவல் மட்டும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை விட்டு வச்சு நம்ம இந்த ஏரியாவுக்கு வரணும். அது கொஞ்சம் நம்ம க்ரௌச்சிங் பண்ணிக்கிட்டு வேணாம், க்ரௌச்சிங் இங்கே தான். நம்ம கொஞ்சம் கீழே இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கீழே கைஸ். ஐயோ, கொஞ்சம் இன்னும் கீழே இறங்குவோம். ஏ ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு? என்ன சொன்ன சொல்லு. ஸ்மெல்ட் பண்ணிடணும். 2 கிடச்சிருக்கு. ஏதாச்சும் ஒரு சிஎஸ் தான் செய்ய முடியும். சிஎஸ் பண்ணலாம், நம்ம வேறு ஏதாவது சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும். ஃபர்னஸ் இருக்கணும், அதனால் ஒரு 8 போட்டு ஒரு நிறைய வாங்கிக்கலாம். 3 இருந்தால் ஒரு 4 டிக்கெட் செய்யலாம். அப்பா இதுவே போகணும். நம்ம இந்த வெளியே போயிடலாம். ஐயோ என்னடா இது? ஐயோ, இங்கே ஒரு இடமே இரு. இது கொஞ்சம் 100 ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா 20% ஆயிடுச்சு. இவனுங்க ஐயோ காய்ஸ், ஐயோ மீங்கிறேன் காய்ஸ். வேலை செத்து போகக்கூடாது. ஐயோ காப்பாற்றுங்கடா. ஐயோ ஏற வர முடியலையே. டச் பண்ணுறான். எடுத்துட்டு நம்ம வேற எங்கேயாவது போகணும். ஜங்கிள் எனக்கு பிடிக்காது. ஸ்பான் அங்கே தான். இந்த பேண்டா நல்லா இருக்கு. இந்த பேண்டா எடுத்துகிட்டு போட தான் ஆசை, பட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளோக்கே ஃப்யூச்சரில் வேணால் நம்ம இந்த பேண்டா டேம் பண்ணால் பார்த்துட்டு டேம் பண்ணலாம். வா எவ்வளோ இருக்குது. அந்த கோல் எடுத்துப்போம். அப்புறம் கோல் எல்லாம் பிளைன்ஸ் பேம் இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிச்சு. கோல் நிறைய கோல் இருக்குது. நம்ம ஒரு கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய இருக்குது. வந்து ஒரு கேவ் ஒரு மைண்ட் மாதிரி ரெடி பண்ணலாம்னு யோசிச்சுருக்கேன். கிடச்சிருக்கு. டீசெண்டான அமௌண்ட் எல்லாமே கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட ஷீப்பு கண்ணு மாட்ட மாட்டேங்குது. ஷீப் வந்து கண்ணு மாட்டுச்சுன்னா அது வெட்டிட்டு கொடுத்துட்டு அப்புறமா அது வந்து கேமில் நிறைய லைஃப் நல்லா வெஜிடேரியன் கேமில் வேறு வழி இல்லை. நான் சொல்ல மாட்டேங்களா, இல்லை சர்வ சாதனைங்க. நிறைய கோல் இருக்கு. கோல் தேவைப்படுது. ஏன்னா கோல் இந்த போதுதான் நினைக்கிறேன். இது ஏன்னா கேவில் போகிறப்ப லேட்டன் ஒரு தடவை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா லேட்டன் வந்து நிறைய அயன் தேவைப்படும். இதுனா கோல் மட்டும் தானே. இது நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும். இப்படி போனால் கடலில் போனால் நம்மளால் முடியாது. நமக்கு வேறு 8 தான் உட் இருக்குது. ஏதாச்சும் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு கிராஃபிக் டேபிள் இருக்குது. அதை இங்கே எடுத்து போடணும். எடுத்து போட்டாச்சு. என்ன இருக்குது, ஒரு போட்டு செய்யணும். இந்த போட்டு தான் செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட ஒரு மரம் வேணும். மரத்தை வாங்கியாச்சு. ஒரு போட்டு செஞ்சுக்கலாம். ஒரு ஃபர்னஸ் செஞ்சிடலாம். 2 ஃபர்னஸ்
நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம மைண்ட் பண்ணிட்டு ஏய் ரெண்டாவது எப்படி ப்ரெஸ் பண்ணாச்சு ஐயோ ஐயோ ஆடே அது ஒன்றும் பண்ண மாட்டேன் என்ன பை பை அது வந்தேன் இது வச்சு நம்ம இன்னும் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு நல்ல பயம் தேடி நம்ம ஒரு பேஸ் கட்ட போகிறோம் பேஸில் ஒரு வில்லேஜ் தேடி போயிட்டுருக்கோம் இதனடா அது டால்ஃபின்ஸ் பாட்டு போயிட்டுருக்கோங்க ஏன்னா ரியல் லைஃப்பில் ஒரு எறும்பு என்னை கடிக்க பார்த்துச்சு அதான் காலெல்லாம் ஒரு எறும்பு இருந்தது ஐயோ காய்ஸ் நைட் டைம் ஆயிடுச்சு ஒரு டால்ஃபின் என்னை தொடர்ந்துருக்குது கற்றுட்டு பார்த்தீங்களா கிட்டே வந்து ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க வேறு வழி இது என்னடா ஏதோ ஒன்று காய்ஸ் என்ன என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தா என்ன இது ஏய் கைஸ் நம்ம உண்மையா அது அக்கேஷியா ஆற்றுக்கு வந்திருக்கோம் அக்கேஷியா எப்படி சரி அது ஃபாலோ பண்ணிட்டு சின்ன அக்கேஷியா தான் அது உனங்க பார்த்தாலே பயமாக இருக்கும் உனங்க பார்த்தாலே பயம் உங்கள் அம்பு வேற விட்டுட்டே இருப்பானுங்க நம்ம ஒரு இடத்துக்கு வேறு போகணும் இந்த இடத்துல நம்ம சுற்றிட்டே இருக்காது அக்கேஷியா முடியாது சரி இங்கே இறங்கிடுவோம் போட் பாய் 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 போட் ஒன்று அப்புறம் பார்க்கலாம் ஐயோ ஐயோ ஜம்ப் பண்ணுறான் போட்டுக்கு போட் போட் ஓடுறான் ஏங்க இருந்தாங்க இது அப்படி ஓடுனேன் அங்கே என்னென்ன இருக்கு தெரியுமா 80% இருக்கா அங்கே என்ன எனக்கு தெரியுமா ஒருத்த க்ரீப்பர் 2-3 க்ரீப்பர் வருது போட்டுச்சுன்னா கீப்பினுக்கு கூட இல்லை சுடுறானுங்க பாருங்க நான் பாட்டு லேண்ட் எங்கே இங்கே ஏதோ ஒரு லேண்ட் இருக்குது சரி நான் கண்டு பார்க்குறது உண்மையா ஐயோ நைட் டைம் வேறையே அங்கே ஒருத்தர் ஸ்பைடர் மட்டும் தான் இருக்கும் அவனை பார்த்துக்கலாம் ஓகே இறங்குறோம் இறங்காத பார்த்துட்டா ஒடிஞ்சோ டே ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும் போயிடுறா தயா யூ கேன் பிகம் மேக் ஒரே ஒரு பெட்ருக்கு வீட்டுக்கு மட்டும் போயிட்டா நம்ம அந்த வின் பண்ணிடலாம் ஆனால் இந்த பெட்ருக்கு இருக்க வீட்டுக்கு போகிறதா கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பெட்ருக்கு வீடே காணுமே இந்த வீடு கரெக்டாக இருக்கும் ஐயோ இந்த வீட்டில் பெட் இருக்கா ப்ரோ ஐயோ கதவு மூடுறா ப்ரோ மேலே ஒரு பெட்டு தான் வச்சேன் ப்ரோ இல்லைன்னா உன் பெட்லாம் தூங்கணும் ப்ரோ இங்கே ஒரு பெட்டு இல்லை சாரி ப்ரோ கொஞ்சம் மேக்கப் பண்ணி ஆகணும் நான் தூங்கலாம் ப்ரோ நீ மட்டும் எப்படி தூங்குற Respawn point set. You may not rest now. There are monsters nearby. You may not rest now. There are monsters nearby. You may not rest now. There are monsters nearby. You may not. Respawn point set. You may not rest now. There are monsters nearby. ஐயோ இந்த மான்ஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல அதை மூடு அப்பா தூங்கிட்டான்டா சாமி என்னடா யூ மே நாட் ரெஸ்ட் மை அப்படின்னு சொல்லிட்டான் அப்பா இந்த பெட்டை அப்படியே இருக்கட்டும் எழுந்துட்டோம் காலையே போய் நம்ம வில்லேஜை லூட் அடிக்க போகிறோம் பிளாக் ஸ்மித் அங்கே இருக்கான்
தலைவங்கிட்ட நிறைய லூட் இருக்கும். வெயிட் அப் மீனு நான் பார்த்துட்டு கண்டது உண்மையா எப்படி ஒரு ஜாம்பி தெரியலையே. சரி நான் போட்டு அங்கே மாட்டிக்கிட்டோம். நம்ம இங்கே நம்ம வேலையை காக்காங்க. அப்பா ஜஸ்ட் பிளேஸு ஐயம் பிக்காக்ஸு பண்டில். ஓ பண்டிலா, சரி சரி பண்டில் நான் வச்சுக்கிறேன். எப்போ அப்சிடியன் ஒரு 5 இருக்கும். என்னடா இன்னைக்கு லூட்டு பயங்கரமாக கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண வச்சுது நல்லா பயங்கரமான லூட்லாம் கிடச்சிது. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட செஸ்ட் பிளேட் இதை போட்டுக்கலாம். இந்தா காய்ஸ் நமக்கு இது லெக்கின்ஸ் அது வேணும். அது நம்ம கண்டிப்பாக இங்கே வேறு ஏதாவது பிளாக் ஸ்மித் இல்லைன்னா நம்ம நோண்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட 4 அயன் இருக்குது. இதை நம்ம இன்னும் ஸ்மெல்ட் பண்ணல. ஸ்மெல்ட் எங்கேயாவது பண்ணால் நல்ல இடத்துல பண்ணலாம். அவசியம் இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இங்கே வைக்கலாம். ஆனால் நான் இதெல்லாம் தூக்கி போட மாட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான என்ன சின்ன ரெண்டுத்தையும் இதில் ஒரு 2 அயன் அந்த கோல் வாங்கினதுக்கு தான் ஈஸி. இதில் ஒரு 4 அயன்கிட்ட தான் மாறும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வேறு ஏதாவது இங்கே கடைக்கு தான் போவோம். நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே நம்ம சாப்பிடவே இல்லைக்கா. அதுலேருந்து நம்ம ஒரு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெயிட் அ மினிட். இரு டாய் என்னடா இது? ஆடா டாய் அயன் கோலம் பக்கத்துலக்கா பிளாக் ஸ்மித் 2 இருக்கா? 2ஆ ப்ரோ என்ன வச்சுருக்கீங்க? ஏய் நான் ஐயனே தேவையில்ல பார்த்துடா ஃபுல் செட்டு ப்ரோ, ஃபுல் செட்டு டிங்கி நீண்டுக்குன்னு மோய ஏ மோய ஏ டிண்டு டேய் எங்கட வச்சா நம்மளோட ஃபால்ட்டிங்க இங்கே தான் இருக்கு. இங்கே வச்சுருக்கோம். எரிச்சுனுக்குது அது எவ்வளோ இருந்துச்சா? தாத்தா ஒரு கிராஃப்டிங் டேபிள் வாங்க. கிராஃப்டிங் டேபிள் இங்கே போடலாம். என்ன செய்யலாம்? நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஷீல்டு தான் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் செஞ்சுக்கலாமா இல்லை ஷீல்டு சொல்லலாம்? ஷீல்டுக்கு எத்தனை வேணும்? 3. 1 தான். அதான் கரெக்டாக அந்த பக்கெட் 3 இது 1ன்னு கரெக்டாக வந்துடும். ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த ஐட்டம்ஸ்லாம் இன்னும் செய்ய முடியாது. அது கண்டிப்பாக அயன் அப்படியே ஈஸியாக கிடச்சிடும் நினைக்காதுங்க. டைமண்ட் எப்படி கிடைக்கும்? மைண்ட் பண்ணி தான் ஒன்றும் இல்லை. கேவுக்கு போனோம். இது ஃபஸ்ட் நம்ம இங்கே ஏதாவது உட்டுலாம் இருக்கான். எமரால்டு ப்ரெட்டு ப்ரெட்டு இருக்குது. ஒரு ப்ரெட்டை சாப்பிட்றோம். நம்ம வந்து சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் செம்மையாக சாப்பிட்டான்டா கொஞ்சம். இருங்க கொடுக்குறதுக்கு இந்த உட்டு வேணும் கைஸ். இல்லை பார்க்குறேன் யாரா அவன் புதுசாக வந்திருக்கானு. உங்கள் வீடெல்லாம் அழிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை கைஸ். ஆனால் இவனுங்க வீடு நம்ம அழிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு உட்டு வேணும். உட்டு இருந்தால் தான் அதனால் அது ஷீல்டு செய்யணும். ஏன்னா இந்த வேர்ல்டில் சாகக்கூடாதுப்பாங்க. கிரீப்பர் பின்னாடிலேருந்து வந்து வருவான், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவன் தான் அதுதான் வேலை. அதனால் இந்த ஷீல்டு செஞ்சிடலாம். ஒரு ஷீல்டு, இதுக்கப்புறம் மேலே எல்லாமே இருக்குதுங்க. அடுத்து ஒரு பக்கெட் செஞ்சிடலாம். இந்த பக்கெட் ரொம்ப முக்கியமாக எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுது, ஒரு அயன் ஸ்பாட். ஸ்டோன் சாடு வச்சு டிங்கிடிக்காலாம் பண்ண முடியாது. சேர்த்து நம்மக்கிட்ட ஒரு அயன் பிக்காக்ஸு இதை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் மெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மளால் டைமண்டை மெயின் பண்ண முடியும். இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா நம்மளோட பார்ட் 1, அதாவது நம்ம நமக்கு அயன் எல்லாமே வேணும், சூட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஜங்கிள்லேருந்து வந்து இங்கே நம்ம ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சி அந்த வில்லேஜில் நம்ம எல்லாமே கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், ஹெச்எண்ட் ஹார்ட்வேர் வந்துச்சா. அயன்மேன், நான் அயன்மேன். நமக்கு இன்னும் அது தேவைப்படும் நினைக்கிறேன். ஏய் என்ன கைஸ் இன்னைக்கு தங்காமல் வருது. நமக்கு ஃபஸ்ட்டு லாவா பிடிக்கும். ஏன்னா லாவா இருந்தால் நம்ம ஒரு ஆப்சிடியன் செஞ்சு போகலாம். அப்பா எடுத்துக்கிட்டாங்கச்சு நான். இது நமக்கு சேஃப்டியாக. இப்போ நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு சின்ன ஜங்கிள்லே இல்லாத ஒரு இடத்துல
இருந்து வந்து இங்கே ஒரு வில்லேஜ் கிடச்சி அதில் நமக்கு அயன் கிடச்சி அவனுங்களே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்ம தான் எடுத்தோம், ஆனால் ஃப்ரீயாகவே கொடுத்தானுங்க. பார்த்தீங்களா வில்லேஜர்? உங்களுக்கு எதாவது ஒன்று கட்டி கொடுக்கலாம் கைஸ். கண்டிப்பாக என்ன கட்டி கொடுக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் ஒரு ஒன்றே ஒன்று வச்சுட்டு நம்ம கட்டணும். நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் இல்லை. டெஸ்ட்டுன்னு ஒன்று அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு டெஸ்ட் செஞ்சிடலாம். டெஸ்ட்டு செய்ய எனக்கு தெரியும் என்னென்னு. உடனே நம்ம டெஸ்ட்டு செய்ய அப்படின்னு பார்த்துக்கலாம். இதான் எங்கள் தம்பிங்க. எங்கள் தம்பிங்க வந்து நல்ல பசங்க. இந்த தம்பிங்க இங்கே நம்மக்கிட்ட டிராஃப்ட் செட்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டு ஸ்டேக். அதுதான் பண்டில் தான் ஒன்று கொடுத்தாங்களே. இந்த பண்டிலில் இந்த பண்டிலில் என்ன பண்ணோம்? ஓப்பன் கர ப்ரோ. இது என்ன பண்ணணும்? கேன் ஓல்டு மிஸ்டாக். சரி, என்னது எம்டியா கொடுக்க மாட்டேங்கிறே சொன்னீங்க. பண்டிலில் போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் இது அப்படின்னா இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாமா? கைஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னு மக்கள் மறந்துட்டாங்களா? இருங்க கைஸ், இதுதான் எனக்கு தெரியல. டெஸ்ட்டுன்னு டெஸ்ட்டு கைஸ். டெஸ்ட்டு ஒருத்தர் இருக்காங்க, எனக்கு எல்லாம் மறந்துட்டானுங்களா? டெஸ்ட்டு ப்ரோ டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. CHESS டிராஃப்ட் டெஸ்ட்டா? டெஸ்ட்டுடா. சரி கைஸ், ஒரே வழி தான். ஒன்று டெஸ்ட்டு தூக்கிடலாம். இங்கே நிறைய வீடு இருக்கா, இதில் ஒரு டெஸ்ட்டு தூக்கிடலாம். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நான் அதை செக் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் இல்லை, வாய்ப்பு இல்லை தெரியும். இவனுங்க வீட்டில் இருக்கும், பிளாக் ஸ்மித் வீட்டில் இருக்கும். நான் பிளாக் ஸ்மித் நான் போகிறப்பே 2 நிமிஷம் நீங்கள் சொல்கிறேங்க என்ன இது இந்த தூக்கிட்டாங்க வேலை கொடுத்தது அப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்சிரியன் காய்ஸ். அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம டைமண்ட் வாங்கிட்டு நம்ம அப்சிரியன் போயிடலாமா? இங்கே பாருங்கள் 14 கரெக்டாக இருக்குது கைஸ். கரெக்டாக செஞ்சிடலாம். ஆனால் நமக்கு டெஸ்ட்டு வேணும். டெஸ்ட்டு இங்கே தூக்கிட்டேன். நம்ம கண்டிப்பாக டபுள் டெஸ்ட் வேணும். ஏன்னா டபுள் டெஸ்ட் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ணிடும். அங்கே டபுள் டெஸ்ட் தேடுறதுக்காக இன்னொரு பிளாக் ஸ்மித் இருக்காங்க. நிறைய பிளாக் ஸ்மித் இருக்கானுங்க போல இருக்குது. இவனுங்களாம் இப்போ அழி வரைவானுங்க. அதில் ஒன்றுமே இல்லை, நான் லூட் அடிச்சிட்டேன். இதையும் வாங்கிப்போம். நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நம்ம அடுத்த தடவை அப்படிங்கிறத நம்ம ஸ்பான் ஆகும். தப்பாக வச்சுட்டேன் கைஸ். நம்மகிட்ட கரெக்டாக எல்லாமே இருக்குது. நம்ம வீடு தான் நம்ம அடுத்த வீடு கட்டலாம். இப்போ நம்மளோட எல்லா பொருட்களையும் இதை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாமே வச்சிடலாம். அதுதான் நமக்கு தேவைப்படுற திடீர்னு எடுக்கிற பொருள்லாம் எடுத்துடலாம். அப்புறமா அதுக்கு பதிலாக லாவா பக்கெட்டு, சமைக்கிறதுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். வெஜிடபிளாக சாப்பிடுவேன். இதை அப்புறமா ஆப்பிள் சாப்பிடுவேன், சுகர் கேனு. அப்புறமா நமக்கு தேவைப்படும் பொருட்கள் இந்த இது ஒன்று இதுதான் 3 முக்கியம் கேஸ். இது ஒன்று அப்புறமா இது ஒன்று கேஸ். அப்புறம் ஒரு ஃப்ரண்ட் வியூ காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். 24 மினிட்ஸ் கேஸ். பாருங்க, என்னோடய வியூ காட்டுறதா? இங்கே தான் வீடியோவில் போய்ட்டு 3rd person ஃப்ரண்ட் என்ன பாருங்கள். ஃபுல் அயன் கவர்மெண்ட்டில் ஃபுல்லாக அயனு, ஹெல்மெட்டு, ஜஸ்ட்டு லெகின்ஸு, பூட்ஸு எல்லாத்தையும் போட்டுக்கினேன். எப்படி குதிக்கிறான் பார்த்தீங்களா? இந்த வீடியோ அப்படியே முடியுது. பாய் பாய் கைஸ். ஹேட்ஸ் ஆஃப்.